வணக்கம். நேர்மை, நாணயம், நன்னடத்தை. இந்த 3 வார்த்தைகளையும் நாம அடிக்கடி கேட்டிருப்போம், இல்லையா? பொதுவா இது எல்லாமே ஒண்ணுதான்னு நாம நெனச்சுக்கிறோம். ஆனா உண்மையில அப்படி இல்ல. இது ஒவ்வொன்னுக்கும் ஒரு தனித்தனி ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்மளோட பர்சனல் லைஃப்ல மட்டும் இல்ல, பொது வாழ்க்கையிலயும் இந்த வித்தியாசங்கள நாம சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நாம எல்லாரும் நேர்மையா இருக்கணும்னு தான் முயற்சி பண்றோம். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சும்மா உண்மையா பேசினா மட்டும் போதுமா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் ஆரம்ப புள்ளி. சரி, வாங்க முதல்ல நேர்மையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இதுதான் மத்த எல்லா நல்ல குணங்களுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடித்தளம்னு கூட சொல்லலாம். அப்போ நேர்மைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. அவ்ளோதான். இதோட முழு கவனமுமே உண்மைய பேசுறதுலயும் உண்மையா நடந்துக்கிறதிலும் தான் இருக்கு. நிஜ வாழ்க்கையில இதுக்கு சில உதாரணங்கள் பார்க்கலாம். இப்ப நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்க. கணக்குல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க. அத மறைக்காம உங்க பாஸ் கிட்ட போய், சார் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறது இருக்கு பாருங்க. அதுதான் நேர்மை. இல்ல யாராவது உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க வராங்க, அத உறுதியா வேண்டான்னு சொல்றீங்க. அது நேர்மை. ஒரு ரிப்போர்ட்ல உண்மைகளை மட்டும் எழுதுறது, கம்பெனி பொருள்களை நம்ம சொந்த வேலைக்கு பயன்படுத்தாம இருக்கிறது, இது எல்லாமே நேர்மைக்கு கீழே தான் வரும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. சரி, நீங்க பொய் சொல்லல. ஆனா உங்க கண்ணு முன்னாடியே ஒரு தப்பு நடக்குதுன்னு வெச்சுப்போம். அத பார்த்துட்டு நீங்க எதுவுமே பேசாம அமைதியா போயிடுறீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க பொய் சொல்லல, கரெக்ட். ஆனா நீங்க இன்னும் ஒரு நல்ல மனுஷனா தான் இருக்கீங்களா? இதுக்கு பேரு தான் செயலற்ற தோல்வி. அதாவது நீங்க நேர்மையா இருக்கலாம், ஆனா ஒரு தப்ப தட்டி கேட்காம பலவீனமா கூட இருக்கலாம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நேர்மை மட்டும் பத்தாது, அதுக்கு மேல நமக்கு ஒண்ணு தேவைப்படுது. அது என்ன? அதுதான் நாணயம். நம்ம பில்டிங் உதாரணத்துக்கு வருவோம். நேர்மைங்கிற அந்த பவுண்டேஷன் மேல நாம கட்டப்போற ஒரு ஸ்டீல் ஃப்ரேம், ஒரு உறுதியான கட்டமைப்பு தான் நாணயம். சரி, அப்போ நாணயம்னா என்ன? இன்டெகிரிட்டினா என்ன? சிம்பிளா சொன்னா, உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ, எதை சரின்னு நம்புறீங்களோ அதையே உங்க செயல்லையும் காட்டுறது. பேச்சு வேற, செயல் வேறன்னு இல்லாம ரெண்டும் ஒன்னா இருக்கிறது. உங்க கொள்கைகள்ல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கீங்கங்கிறது தான் நாணயம். C.S. லூயிஸ் ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காரு. யாரும் பார்க்காத போதும் சரியானதை செய்வதே நாணயம். பாப்பா, என்ன ஒரு ஆழமான வரி பாருங்க. இதுதான் இதுக்கு கரெக்டான டெஃபினிஷன். சரி, ஒரு உதாரணத்தோட பார்த்தா இன்னும் கிளியரா புரியும். நேர்மைக்கும் நாணயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. நேர்மையா இருக்கிற ஒருத்தர் லஞ்சம் வாங்க மாட்டார், அதோட நின்னுடுவார். ஆனா நாணயமா இன்டெகிரிட்டியோட இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? லஞ்சம் வாங்க மறுத்தது மட்டும் இல்ல, அந்த லஞ்சம் கொடுத்தது அவரோட பாஸா இருந்தா கூட அத பத்தி புகார் கொடுப்பார். பாத்தீங்களா வித்தியாசத்தை? ஒன்னு பாசிவ், இன்னொன்னு ஆக்டிவ். இப்ப நம்ம நிஜ வாழ்க்கை ஹீரோக்கள் சிலரை பத்தி பார்க்கலாம். அப்போதான் இது எவ்ளோ பெரிய விஷயம்னு புரியும். முதல்ல ஷண்முகம் மஞ்சுநாத், ஒரு இந்தியன் ஆயில் மேனேஜர். எரிபொருள் கலப்படத்தை வெளியே கொண்டு வந்தாரு. அதுக்காகவே அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனா உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவர் பின்வாங்கவே இல்ல. அடுத்து அசோக் கேம்கா, IAS. ஊழலுக்கு எதிரா நின்னதுக்காக அவரை எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஆனாலும் தன்னோட கொள்கையில இருந்து ஒரு இன்ச் கூட அவர் நகரல. அப்புறம் எல்லாரும் கொண்டாடுற மெட்ரோமேன் ஸ்ரீதரன், ஆயிரக்கணக்கான கோடிகள்ல நடக்கிற பொது திட்டங்களை ஒரு பைசா ஊழல் இல்லாம கரெக்டான செலவுல முடிச்சு காட்டினார். இவங்க எல்லாரும் தான் நாணயத்தோட, இன்டெகிரிட்டியோட உண்மையான உதாரணங்கள். சரி, நாம நேர்மைய பத்தி பார்த்தோம், நாணயத்தை பத்தி பார்த்தோம். இது ரெண்டுமே ஒரு தனிப்பட்ட மனிதனோட குணங்கள். இப்போ இதுக்கும் மேல ஒரு உச்சக்கட்ட நிலைக்கு நாம போக போறோம். அதுதான் நன்னடத்தை. ப்ராபர்ட்டி, அதாவது நன்னடத்தை. இது ஒரு தனி ஆள பத்தின விஷயம் கிடையாது. இது ஒரு முழு சிஸ்டத்தை பத்தினது. ஒரு அரசாங்கம் இல்ல ஒரு பெரிய கம்பெனி, அந்த அமைப்பு முழுவதுமே ஊழல் இல்லாம ரொம்ப வெளிப்படையா மக்களுக்கு பொறுப்பு சொல்லக்கூடியதா இருக்கிறது உறுதி பண்றதுதான் நன்னடத்தை. அதாவது ஒரு தனி நபரோட இன்டெகிரிட்டியை எடுத்து ஒரு முழு இன்ஸ்டிடியூஷனுக்கே பொருத்தி பார்க்கற மாதிரி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நாணயம், அதாவது இன்டெகிரிட்டி, ஒரு தனிப்பட்ட மனுஷனை அவரோட செல்ஃப பத்தினது. ஆனா நன்னடத்தை, அதாவது ப்ராபர்ட்டி, அவர் வகிக்கிற பதவிய பத்தினது, அந்த ஆஃபீஸ பத்தினது. இது பர்சனல் எத்திக்ஸ தாண்டி ஒரு சிஸ்டம்க்கு தேவையான ஒரு குவாலிட்டி. நிஜ வாழ்க்கையில இதுக்கு உதாரணம் பார்க்கலாமா?
நம்மளோட ஆர்டிஐ சட்டம், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் இருக்கு இல்லையா, அது அரசாங்கம் என்ன செய்துன்னு நாம கேள்வி கேட்க வழிவகுக்குது, சிஸ்டம்ல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருது. இது நன்னடத்தைக்கு ஒரு அருமையான உதாரணம். அதே மாதிரி நிலக்கரி ஊழல் வழக்குல சரியான வழிமுறை பின்பற்றப்படல, வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் எல்லா ஒதுக்கீடுகளையும் ரத்து செஞ்சது ஞாபகம் இருக்கா? அதுவும் ப்ரோபிட்டி தான். ஒரு அமைப்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிறது. இது மட்டும் இல்ல, ஒரு கம்பெனில சொந்தக்காரங்களுக்காக முடிவெடுக்காம இருக்க ஒரு தனி எத்திக்ஸ் கமிட்டியை அமைக்கிறதும் நன்னடத்தை தான். ஓகே, இதுவரைக்கும் நாம 3 விஷயங்களையும் தனித்தனியா பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்க போறோம். அப்போதான் நமக்கு முழு படமும் அந்த அஹா மொமெண்ட்டும் கிடைக்கும். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இது 1, 2, 3ன்னு ஒரு லிஸ்ட் கிடையாது. இது ஒரு படிநிலை வளர்ச்சி. திரும்பவும் நம்ம பில்டிங் உதாரணத்துக்கே வருவோம். நேர்மைங்கிறது அந்த பில்டிங்கோட உறுதியான அஸ்திவாரம். நாணயங்கிறது அந்த அஸ்திவாரத்துக்கு மேல நாம எழுப்புற ஸ்டீல் ஃப்ரேம், ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு. அப்ப நன்னடத்தை அதுதான். இந்த 2ஐயும் வச்சு நாம கட்டுற யாராலும் அசைக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. இந்த டேபிள பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. நேர்மையோட ஃபோக்கஸ் உண்மைய பேசுறதுல இருக்கு. ஆனா நாணயத்தோட ஃபோக்கஸ் ஒருத்தரோட கேரக்டர், அதாவது குணத்துல இருக்கு. நன்னடத்தையோட ஃபோக்கஸோ ஒருத்தரோட நடத்தை, அதாவது கண்டக்ட்ல இருக்கு. நேர்மையா இருக்க பொய் சொல்லாம இருந்தா போதும். ஆனா நாணயமா இருக்க கொள்கையில உறுதியா நிக்கணும். நன்னடத்தைக்கு ஊழலற்றவரா இருக்கணும். கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நேர்மை சமூகத்துல தேவை, நாணயம் மனசாட்சி சம்பந்தப்பட்டது. ஆனா நன்னடத்தை ஒரு பொது பதவிக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரிப்பா, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தியரி எல்லாம் ஓகே. ஆனா இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? சோ வாட் அப்படின்னு கேக்குறீங்களா? இது ஏன் ரொம்ப முக்கியம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இது வெறும் தியரி கிளாஸ் இல்ல. இந்த வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிட்டா நம்ம தலைவர்கள் கிட்ட நாம என்ன குணத்தை எதிர்பார்க்கணும்னு நமக்கு தெரியும். நம்ம அரசாங்க நிறுவனங்கள் கிட்டேருந்து நாம என்ன ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கணும்னு புரியும். சிம்பிளா பொய் சொல்லாம இருக்கிறதுக்கும் நிஜமாவே கொள்கை பிடிப்போடு ஒரு மனுஷனா இருக்கிறதுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நம்ம உணர்வோம். எல்லாத்துக்கும் மேல நாம எப்படிப்பட்ட ஒரு ஆளா உருவாகணும்னு நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, இந்த அலசலோட கடைசில நான் உங்க முன்னாடி ஒரு கேள்விய மட்டும் வைக்கிறேன். நேர்மை, நாணயம், நன்னடத்தை, இந்த 3ல நீங்க உங்க தலைவர்கள் கிட்ட இருந்து எதை கேக்குறீங்க? அதை விட முக்கியமான கேள்வி, உங்ககிட்ட இருந்து நீங்களே எதை எதிர்பார்க்கறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.